ஒரு நெருப்புக்கோழியிடம் சிக்கி ராக், ஜான்சன் அடிவாங்கிய அதிர்ச்சியில் இருந்து அவர்கள் மீள்வதற்குள் மீண்டும் அந்த டிங் டாங் சத்தம் கேட்கிறது. ராக் மீண்டும் உயிர் பெற்று வருகிறார். அதே சமயம் தூரத்தில் புழுதி பறக்க ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோழி இராணுவமே இவர்களை நோக்கி பாய்ந்து வருகிறது. உயிர் பிழைக்க அனைவரும் உடனே மணல்வெளி வாகனத்தில் ஆஃப் ரோட் வாகனம் ஏறி தப்புகிறார்கள். அந்த நெருப்புக்கோழிகள் விடாமல் துரத்தி வந்து வாகனத்தை தாக்குகின்றன. அதில் ஒன்று ஓல்ட் பிளாக்கின் பையை பிடித்து இழுக்க அவர் காரிலிருந்து வெளியே விழப்போகிறார். நல்ல வேளையாக ராக் அவர் காலை பிடித்து காப்பாற்றுகிறார். இந்த இழுபறியில் பையிலிருந்த ராக்கெட் லாஞ்சர் உள்ளிட்ட பலவிதமான ஆயுதங்கள் கீழே சிதறுகின்றன. ராக் அவரை பலமாக இழுத்து வண்டியில் ஏற்றிவிட்டு ஒரே குத்தில் அந்த நெருப்புக்கோழியை பறக்க விடுகிறார். வாகனத்தை செலுத்தும்போது ஒரு மணல் மேட்டை தாண்டிச் சென்று அங்கிருந்த பாறையில் மோதி வண்டி நிலை குலைகிறது. கார் பலமுறை உருண்டு சில 10 மீட்டர்கள் தள்ளிப்போய் நிற்கிறது. நெருப்புக்கோழி படை நெருங்கி வரும் வேளையில் ராக் மற்றவர்களை தப்பி ஓடச் சொல்லிவிட்டு முன்னால் நிற்கிறார். ஓடும் வழியில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு குறுக்கிடுகிறது. ராக் சாமர்த்தியமாக வண்டியை திருப்பி நேராக நெருப்புக்கோழிகளை நோக்கி பாய்கிறார். மோதப்போகும் தருணத்தில் வண்டியை ஒரு ஸ்கார்பியன் டெயில் கட்டடித்து மீண்டும் பள்ளத்தாக்கை நோக்கிச் செலுத்துகிறார். நெருப்புக்கோழிகளின் தாக்குதலால் காரின் மேற்கூரை பிடுங்கப்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. இறுதியில் ராக் ஆக்சிலரேட்டரை மிதிக்க கார் சரிவான பாதையிலிருந்து உயரே எம்பி பாய்கிறது. கார் அதல பாதாளத்தில் விழ இவர்கள் மட்டும் எப்படியோ அக்கறைக்கு தூக்கி வீசப்பட்டு உயிர் தப்புகிறார்கள். அன்றிரவு அவர்கள் ஒரு சிறு நகரத்தில் உள்ள மது விடுதிக்குச் செல்கிறார்கள். அங்கே வில்லன் யூர்கன் அந்த நவரத்தின பெட்டியுடன் இருப்பதை பார்க்கிறார்கள். திடீரென விளக்குகள் அணைய மீண்டும் வெளிச்சம் வரும்போது யூர்ஜன் ஆட்களிடமிருந்த சாவி காணாமல் போகிறது. சாவியை திருடியவன் தப்ப முயல ராக் அவனை தடுக்கிறார். அவனது பேச்சிலிருந்து அவன் தனியாக கேமிற்குள் நுழைந்த கர்லி என்பதை பெண் தோழி கண்டறிகிறாள். அந்த நேரத்தில் யூர்ஜன் வீசிய கோடரிப்பட்டு திருடன் இறக்கிறான். மீண்டும் அந்த டிங் டாங் சத்தம் கேட்க திருடன் உயிர் பெற்று வருகிறான். இப்போது அவனது கையில் 2 உயிர்கள் லைஃப்லைன்ஸ் மட்டுமே மிஞ்சியுள்ளன. மற்றவர்கள் அவனிடம் தங்கள் அடையாளத்தை கூறுகிறார்கள். அப்போது ஒரு பெண் NPC ஓடி வந்து யூர்ஜன் அந்த ரத்தினத்தை வைத்து காபிபாக் சகோதரர்களுடன் கூட்டணி வைக்கப் போவதாக எச்சரிக்கிறாள். அதற்கு முன்பே அந்த ரத்தினத்தை எடுக்க வேண்டும் என்றும் யூர்ஜனை வீழ்த்த பாலைவனக் கனி தேவை என்றும் கூறிவிட்டுக் கொச்செல்கிறாள். பெண் தோழியும் தாடிக்காரரும் உடனே கிளம்பி ஒரு மர்மமான தோட்டத்திற்குச் செல்கிறார்கள். அங்கே தொங்கும் நெருப்புச் சட்டிகளின் உதவியோடு தாவிச் சென்று அந்த பெண் லாவகமாக பழத்தை பறிக்கிறாள். இதற்கிடையில் ராக் குழுவினர் சில கோவேறு கழுதைகளை திருடிக்கொண்டு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார்கள். அனைவரும் ஒன்றாகச் சேரும்போது ஒரு வெடிகுண்டு தாக்குதலில் முழு குழுவும் அழிகிறது. மீண்டும் டிங் டாங் சத்தத்துடன் உயிர் பெற்று இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்கள் சென்றடைந்த இடத்தில் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட பல தொங்கு பாலங்கள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் இருக்கின்றன. ஆனால் எதுவுமே நேரடியாக அக்கறையை இணைக்கவில்லை. ராக் எதையும் யோசிக்காமல் ஒரு பாலத்தில் கால் வைக்க அடுத்த நொடியே அந்த பாலங்கள் தானாக நகரத் தொடங்குகின்றன.